கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எஸ். ஸோ கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை ஒன்று சேர்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, ரைட், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவன் நமக்கு தருணம் கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இன்றைய நாளிலே ஒரு விசேஷித்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், ரைட். ஏன்னா ஜெபம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. திறப்பிலே நிற்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு பேரும் தெபோராக்களுடைய ஊழியமே என்னது? திறப்பிலே நிற்பது. நான் போன முறை சொன்ன மாதிரி தெபோராக்கள் என்றால் வெறும் சகோதரிகள் கிடையாது, எல்லாரும் தான். வாலிபர்கள், வாலிபா பெண்கள், ஆண்கள், பிரதர்ஸ், இங்கே நிறைய பிரதர்ஸ் இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே தான் தெபோராக்கள், திறப்பிலே நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதிலும் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஆயத்தமாயிருக்கிறவர்கள். அந்த எண்ணெயோடு ஆயத்தமாயிருந்தால அதுபோல் வெறும் குத்து விளக்கம் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி இருக்காமல் எண்ணெயும் ஆயத்தத்தோடு இருக்கிற ஒரு தெபோராக்களாக தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதோடு மிகுந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்பாடுகள்னால் நமக்கான வெளிப்பாடு கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபம் பல வகை உண்டு. ஒன்று, நான் என் தேவைகளுக்காக ஜெபிப்பது, எனக்கு அதை தாரும் இதை தாரும். ரெண்டாவது ஜெபம் எப்படி? அவர் மனதில் என்ன இருக்கிறதோ அதை அறிந்து செயல்படுவது. அப்போது தெபோராக்கள் உடைய வேலை என்னென்னா, எங்களுடைய பாரங்களை மட்டும் கொண்டு வந்து பாதத்தில் வைத்துவிட்டு ஓடுவது கிடையாது. பாரத்தை வைத்துவிட்டு நின்று நிதானித்து கவனித்து, உமது மனதில் என்ன இருக்கிறது, இந்த காலத்தில் இப்பொழுது உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று அறிய வேண்டும். ஏனென்றால் அவருடைய மனதிலையும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் பிதாவினுடைய மனதை குறித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் மனம் சந்தோஷப்படுகிறார், மனதிலே அவர் துக்கப்படுகிறார், மன கிளேசப்படுகிறார், மனத்திலே சஞ்சலப்படுகிறார். இதெல்லாம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் என்ன செஞ்சாராம்? சஞ்சலமாக இருந்தாராம். அப்போ அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா? அவர் ஏதோ சும்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கிடையாது. ஸோ அப்போது அந்த மனதை அறிந்து அவருக்கு உதவி செய்கிறது. இப்போ நம்ம நினைப்போம், நம்ம யார் கடவுளுக்கு உதவி செய்கிறதுன்னு. இன்னொன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், தேவன் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இல்லாமல் தேவனுக்கு பூமியில் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் தேவன் ஒரு மனுஷனை தேடினார். ஒருவரை தேடுகிறார் இல்லையா? ஒருவனை தேடினேன்கிறார். ஏனென்றால் இந்த பூமியிலே ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனுஷி வேண்டும். அதனால தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை மனித சாயலாய் அனுப்பினார். ஏனென்றால் ஒரு மனிதன் தான் இந்த பூமியிலே வந்து வேலை செய்ய முடியும், ரைட். ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம ஆவியில் மட்டும் கிடையாதுல்ல, மாம்சத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுடைய இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அதுதான் ஜெபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலினுடைய ஜெபம், பேதுரெல்லாம் ரொம்ப ஜெபிச்சார், பவுல் ஜெபிச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிருபங்களிலே அவர்கள் ஒரு நாளும் குறிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நாங்களாம் உட்காந்து ஜெபிப்போன்னு ஜெபிச்சதே கிடையாது. நீங்கள் நல்ல நிருபங்களை வாசித்து பாருங்கள், கண்டிப்பாக வாசிக்கணும். சங்கீதங்களை வாசிக்கணும், நீதிமொழிகள் வாசிக்கணும், ஏசாயா வாசிக்கணும். ஆனால் நிருபங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும். அங்கே தான் நிறைய ஆத்துமாவுக்கான ஆகாரம் இருக்கிறது, ரைட். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது வயிற்றுக்கும் இருக்கிறது, வயிற்று பிழைப்புக்காகவும் இருக்கிறது. அது இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய ஆத்தும பிழைப்புக்காக. ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி நம்ம இங்கே வந்து ஆத்தும விடுதலை, ஆத்துமாவை ஆசீர்வதிக்கப்படியாக, ஆத்துமா போஷிக்கப்படுவதாக வருகிறோம். ஏனென்றால் உங்கள் ஆத்துமா வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்வீர்கள். ஆத்துமா வாழணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆத்துமா வாழாமல் இருந்தால், அந்த 5 ஸ்திரீகள் இருந்தார்களே, ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, மணவாட்டி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, விளக்கு வச்சுருந்தாங்க, எல்லாம் இருந்தது, எண்ணெய் இல்லை. அப்போ ஆத்துமாவில் நிறைவாக இருக்கும் பொழுது எண்ணெய் நிறைவாக இருக்கிறது. ஏன்னா ஆவியும் ஆத்துமாவும், சரியா? அதனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஜெபம். அப்போ இந்த நிருபங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் ஒருவருமே மாம்சத்துக்குரிய வியாதியஸ்தர்கள் வந்த பொழுது ஜெபித்தார்கள். வியாதியஸ்தர்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணலை, இன்ஃபார்ம் பண்ணலை. அவர்கள் கேள்விப்பட்டு வந்தார்கள், வந்த இடத்துல சுகமானார்கள், அவ்வளோதான், சரியா? ஆனால் அவர்கள் எதற்காக எல்லாம் ஜெபித்தார்கள் அப்படின்னா,
நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை ஜெபித்தாங்க. அதில் ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரையும். எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வரையும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஜெபம் ஒன்றை அங்கே பண்ணுகிறார், அப்போஸ்தலன் பண்ணுகிறார். அப்போ அந்த ஜெபமானது ஒரு மகிமை நிறைந்த ஜெபமாக இருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஜெபம் அல்ல. ஒரு அதில் கூட அவர் சொல்கிறார் 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிறாராம். இடைவிடாமல் உங்களை நினைத்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் எதற்காக ஜெபித்தார் என்றால், விசேஷமாக நம்ம 19 வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்த்தால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள், அதாவது என்னன்னா, கிறிஸ்துவை அறியும்படி, அதாவது மரித்தோரிலிருந்து எப்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அவருடைய சத்துவங்களையும் அவருடைய மகத்துவங்களையும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஜெபத்தை பாருங்களே, என்ன ஜெபம் பண்ணுறாருன்னு இல்லையா? இப்போ உண்மைக்கு இன்றைக்கி நாங்கள் ஜெபத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வந்த உடனே நாங்கள் ஒரு ஸ்லிப்போடு கொடுத்து எழுதுங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? கண்டிப்பாக நம்முடைய தேவைகள். ஏன்னா அவள் இருக்குது, எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, எனக்குன்னா பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தருமே கை வைத்த மாட்டேங்கிறீங்க இல்லை? அதாவது ஏதோ ஒரு தேவை இருக்குது, பொருளாதாரத்தில் தேவை இருக்குது. பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பணமாக இருக்கலாம், அன்றன்று ஆகாரங்கள், உடை, இதெல்லாம் இருக்குது. அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், திருமணம், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பொருளாதார அல்லது நம்முடைய அன்றாட தேவைகள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே ஏன் அப்போஸ்தலன் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுகிறார்? என்ன பண்ணுகிறார்? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஜெபம், சரியா? இதுக்கு தான் நாங்கள் இந்த ஒரு ஜெபத்துக்காக வேணும்னா நம்ம ராத்திரியெல்லாம் உட்காந்து ஜெபிக்கலாம். இந்த ஒன்றுக்காக வேணும்னா நாங்கள் என்ன செய்யலாம்? 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். இந்த ஒன்றுக்காக வேணும் என்றால் நாங்கள் இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம நிறைய நேரம் முழு இரவு ஜெபம், 21 நாள் ஜெபம் அல்லது 24 மணி நேர ஜெபம் என்று சொல்லி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அது நல்லது. தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இப்பொழுது நிறைய ஏறெடுக்கப்படுகிறது, அது நல்லது. ஆனால் நிறைய நேரங்களில் என்ன செய்து விடுகிறோம்? வருகிற பொழுதே என்ன செய்கிறோம் என்றால், தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன், ஆனால் போகும் பொழுது நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படியோ போகிறதுக்கு முன்னே என்ன செஞ்சிடறாங்க? ஊழியக்காரவங்கிட்ட ஏன் பிரச்சனைக்கும் ஜெபம் பண்ணிடுங்க. அப்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சொந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் இங்கே போனால் என்ற அந்த சொந்த காரியத்துக்கும் வருகிறார்கள். அது நல்லது தான், அது நல்லது. சொந்த காரியங்கள் தேவைதான். பரிதாபமான நிறைய விசுவாசிகள் இருக்கிறோம், பரிதாபத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு தேவை. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு மகிமையான ஒரு ஜெப குறிப்பு தான் இது. என்னன்னா, பிரகாசமுள்ள ஒரு கண். இப்போ இந்த பிரகாசமுள்ள கண் ஏன் திறக்கப்பட வேண்டும் என்றால், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். யார் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான்? இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி. இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யார்? லூசிஃபர், ரைட்? நம்ம சாத்தான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அவன் என்ன செய்கிறான் என்றால், மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏனென்றால் மனக்கண்கள் குருடாகி விட்டால் இந்த வெளிச்சம் தெரியாது. பாருங்கள், அதில் அவர் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் மிக அழகாக எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான், அந்த எதையெல்லாம் அவன் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய சாயல், என்னது? தேவ சாயலான, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை. எந்த சாயலாக இருக்கிறதா? தேவ சாயலான கிறிஸ்துவின் மகிமை. சரியா? அது நல்ல கவனம் பாருங்க. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எந்த ஒளியா? சுவிசேஷத்தினுடைய ஒளி.
அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். இன்றைக்கி ஏன் சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுக்கு விளங்க மாட்டேங்குது? நம்ம சொல்கிறோம்ல, எவ்வளோ சத்தியத்தை சொல்கிறோம். இப்போ சகோதரர் கூட சாட்சி சொன்னாங்க, எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் சத்தியத்தை, ஏன் அந்த சத்தியத்தை அறியவில்லை? ஏன் பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அதுதான் சுவிசேஷம். இருதயத்திலே அதை காதினாலே கேட்டு இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். சரியா? அப்போ இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே ஆண்டவர், இயேசு தான் என் ரட்சகர், இயேசு இந்த பூமிக்கு வந்தது, பலியானது எனக்குங்கிறதை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். அவனுக்கு அதை அறிக்கை செய்ய முடியவில்லை, அதை சொல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவனுடைய கண், அவனுடைய காது. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குருடர்களை சுகமாக்கும் பொழுது, செவிடர்களை சுகமாக்கும் பொழுது ஒரு காரியம் இருக்கும், குருடும் செவிடுமான ஆவின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த காது கேட்காதவங்களுக்கு நிறைய நேரம் வாய் பேச முடியாது, வாய் பேச முடியாதவங்களுக்கு காது கேட்காது. இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு என்னென்னா காது கேட்காதது, அதனால் வாய் பேசாது. அப்போ உங்களுக்கு காது கேட்கணுன்னா மனக்கண் திறக்கப்படணும். அவங்களுடைய மனதில் ஒரு பிரகாசம் வர வேண்டும். அந்த மனதில் பிரகாசம் இல்லாமல், அந்த மனக்கண் திறக்கப்படாமல் அவருடைய காது கேட்காது, இந்த சத்தியம் போகாது. அப்போ நம்ம நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ரட்சியும் 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 என்று ஜெபிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவரே, இவர்கள் இயேசுவை அறியத்தக்கதாக, இயேசுனுடைய மகிமையை அறியத்தக்கதாக இவர்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. உங்கள் ஜெபத்தை மாற்றணும். சரியா? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தயவுசெய்து இதை நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் மாறணும். 5 பேர் எழுதி வச்சுக்கிட்டு ஆண்டவரை வேறு ரட்சியும், அவரே ரட்சியும், அவரே ரட்சியும். ரட்சிப்பார். ஆனால் அந்த ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை என்றால் கிருபை. என்ன தேவை? கிருபை தான். ஒருவன் மீது கிருபை இறங்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது? அந்த கிருபையானது அவனுடைய மனக்கண்களை திறக்கிறது. மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அவன் வார்த்தையை விசுவாசிக்கிறான். விசுவாசமானது என்ன செய்கிறது? அவனை ரட்சிக்கிறது. இது ஒரு சின்ன லேசான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் ஜெபிக்கிற முறை மாற வேண்டும். இப்போ நீங்கள் காலையில் மத்தியானம் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியலை எத்தனை பேர் அதில் இன்வால்வாக இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதாக இருக்கலாம், குழுவாக ஜெபிக்கிறது, குடும்பமாக ஜெபிக்கிறதாக இருக்கலாம், இப்படி வந்து ஜெபிக்கிறதாக இருக்கலாம். நீங்கள் இந்த காரியத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இவருடைய மனக்கண்களை இப்பிரபஞ்சத்து லோகாதிபதி குருடாக்கி வைத்திருக்கிறான். இவருடைய மனக்கண்கள் திறக்கும்படி இவர்களுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அப்போ அவர்களுக்கு கிருபை உண்டாகும். கிருபை உண்டாகும் பொழுது, அந்த கிருபை உண்டாகும் பொழுது நீங்கள் சொல்லுகிற சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு பேருக்கும் கிருபை வேண்டும். ஸோ இந்த கிருபை என்று சொன்னாலே இப்போ கொஞ்ச நாட்களாகவே நமக்கு கிருபை அப்படிங்கிறது பேச முடியாது, பொருளாதாரத்தை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் நிறைய உபதேசங்கள் அங்கும் இங்கும் அந்த கிருபையை குறித்த உபதேசங்கள் வேறு விதமாக அது மாற்றப்பட்டு வேறு விதமாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறபடியினாலே இன்று அநேக இடங்களிலே கிருபை என்ற பேச்சை எடுப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் உங்களோடு கூட சொல்லுகிற கிருபையானது என்னவென்றால் ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபை. அதனால் கிருபை வேண்டும், நிறையவே வேண்டும். நம்ம குடும்பங்களில் யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்றால் அந்த பேர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சகோதரன் மீது, இந்த சகோதரி மீது கிருபை உண்டாகட்டும், ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபை உண்டாகட்டும். நம்ம வேறு விதமாக நம்ம ஜெபிக்க தேவையில்லை. ரைட். இப்போ பார்த்தோம், நம்ம இதில் பார்க்குறோம் எப்படி இவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறதுனா, தேவ சாயலான கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை இவர்கள் அறியத்தக்கதாக இவருடைய கண்களை திறக்க வேண்டும். ரைட். அப்போ அதில் முக்கியமாக இதில் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு. ரட்சிப்பு என்றால் என்ன? பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு. இப்போ ரட்சிக்கப்படுவது என்பது அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே போட வேண்டிய வார்த்தை அதுதான். என்ன நினைக்கிறோம் என்றால், மக்கள் வரமாட்டார்கள், அப்போ ஜனங்கள் வர வேண்டும் என்றால்
ஜனத்திரள் வர வேண்டும் என்றால் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதனால் பிரச்சனைகளை மட்டும் எழுதியிருப்போம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த துண்டு பிரசுரங்களிலே உங்களுக்கு கடனா, உங்களுக்கு வீட்டு பிரச்சனையா, உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா, பிள்ளை திருமணமாகவில்லையா, உங்களுக்கு சூனிய கட்டுகளா, இன்று சாயங்காலம் கூட்டம் நடக்கிறது வாருங்கள் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அவர்கள் வருகிறவர்கள் என்ன நோக்கத்தோடு வருவார்கள்? எனக்கு சுகம் உண்டாக வேண்டும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அதுதானே அவங்களுக்கு எழுதி போட்டிருக்கோம், அதை தானே நாங்கள் எழுதி போட்டிருக்கிறோம். சில நேரங்களிலே அப்படி எழுதி போட்டு அதற்காக வந்தவர்கள் மனம் திரும்புகிறது உண்டு. ரைட்? அதுக்காக வந்தவர்கள் இப்போ சுகப்பட்டு அவன் சொஸ்தமாகி அவன் தேவனை தேடுகிறான். அது ஒரு பகுதி, அது தவறு கிடையாது, அது ஒரு பகுதி. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பிதாவை அறிகிற அறிவு வேண்டுமானால் வாருங்கள். இந்த சிருஷ்டிகரை குறித்த அறிவு, அவரை அறிகிற அறிவை பற்றி பாருங்க. சுவிசேஷ கூட்டத்துக்கு திரளான ஜனங்கள் இருப்பார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்றால் திரளான ஜனங்கள் இருப்பார்கள். ஒரு ஆராதனை நடக்கிறது என்றால் திரளான ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் வேதத்தை படிக்க வேண்டும், பைபிள் ஸ்டடினா வரவே மாட்டாங்க. இல்லையே. இப்போ நாளைக்கு நான் ஒரு அட்வர்டைஸ் ஒன்று போட்டு ஒரு பெரிய சிங்கர், ஒருத்தர் நல்ல ஃபேமஸ் ஒரு சிங்கர் வர்றாருன்னா இந்த இடம் போதாது. என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜனங்களுக்கு வேதத்தை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசை இல்லை, ஒரு மனவாஞ்சை இல்லை. என்ன மனவாஞ்சை என்றால், ஒரு மியூசிக்கை தட்டி அடித்து பின்னி பாடுற பாட்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு குஷியாக இருக்கும். அந்த குஷியோடு போயிடுவாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் அற்புத விழா அப்படி என்றால் ஒரு அற்புதத்தை நான் அடைய வேண்டும் என்று வருகிறார்கள். சிலர் அந்த அற்புதத்தோடு போய்விடுவார்கள். ஆனால் யார் தெரியுமா, கடைசி வரையும் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவுக்காக நான் வாழ்வேன், நான் ஜீவிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் தெரியுமா? அவரை அறிகிற அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான். அந்த அறிவு உள்ளவர்கள், அந்த அவரை குறித்ததான் அறிவு, எனக்கு அவரை குறித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வாஞ்சை இருக்கிறவர்கள், அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். அதிலிருந்து ஒரு திருச்சபையிலே பைபிள் ஸ்டடி அல்லது ப்ரேயருக்கு எவ்வளோ பேர் வர்றாங்களோ அதுதான் ஸ்ட்ரென்த். சண்டே சர்வீஸ்க்கு வர்றது ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது வேறு வழி இல்லாமல் சண்டே சர்ச்சுக்கு வரணும், ஒரு மெம்பராக இருக்கணும், கல்யாணத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் வேணும், இறந்தால் குழி தோன்றதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வேளை வரலாம், அல்லது வேறு வழி இல்லை. சிலர் ஓகே இல்லை, வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனுக்கு பைபிள் ஸ்டடி அல்லது இப்படியான இது ஒரு ஸ்டடி தான். ஓடி வருவாங்க அது கேட்கணுங்கிறதுக்காக, என்ன வந்தாலும் பரவாயில்ல வரணும்பாங்க. அப்போது பவுலினுடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே இவர்களுக்கு பிதாவை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். ரைட்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். என்னையும் உங்களையும் எங்கே அழைத்திருக்கிறாராம்? இருளில் இருந்த எங்களை ஒளியினிடத்துக்கு அழைத்தார். இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து விட்டார். அப்போ வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இடரல் இல்லை. வெளிச்சத்தில் என்ன இல்லையா? தடுமாற்றம் இல்லை. வெளிச்சத்தில் என்ன இல்லை? பதஷ்டம் இல்லை. வெளிச்சத்தில் என்ன இல்லை? நாங்கள் விழுந்து எலும்பி இப்போ இது நாங்கள் இந்த இடத்துல ஒரு நடு ஜாமம் ஒரு 12 மணிக்கு வந்தோன்னு வைங்க, ஒரு லைட்ஸும் இல்லைனுங்க, வெளியிலேயும் லைட்ஸ் இல்லைன்னு வைங்க, நிலாவும் இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நிலா இல்லாதனால அமாவாசையா? அமாவாசை. நிலாவே இல்லை, நிலாவோட வெளிச்சமும் இல்லை, ஒரு கும் இருட்டாக இருக்குது. அப்படி நேராக வரும் பொழுது நம்ம இந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் ஒரு வேளை நேரம் வந்துடும். இங்கே எப்படி இருப்போம்? தடுமாறுவோமா இல்லையா? ஒவ்வொரு நாக்காளியை பிடிச்சி இடித்து தடுமாறி அது கீழே விழுந்து ஒரு ஆள் மோதி இங்கே என்ன இருக்குன்னு தெரியாமல், இந்த ஃபேன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தடுமாறுவோம். இருளில் தடுமாற்றம் உண்டாகும். நல்ல கவனிங்க, இருளில் தடுமாற்றம் உண்டாகும், இருளில் பதஷ்டம் உண்டாகும். ஆனால் வெளிச்சத்தில்
இடறல் இல்லை, வெளிச்சத்தில் பதஷ்டம் இல்லை, பதற மாட்டோம். அதனால தான் வேதம் சொல்கிறது விசுவாசி பதறான். விசுவாசி எதிலே நடப்பான்? வெளிச்சத்தில் நடக்கிறவன் தான் விசுவாசி. புரியுதா உங்களுக்கு? வெளிச்சத்தில் ஒருவன் நடக்கிறான் என்றால் தான் விசுவாசி ஒழிய சும்மா ஆலயத்துக்கு வந்ததுனால எல்லாரும் விசுவாசி கிடையாது. ஏனென்றால் விசுவாசி பதற மாட்டான். அப்ப நமக்கு பதஷ்டம் வரவே கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? பனைமரத்தை போல் இருப்பார்களாம், கற்பாறையை போல இருப்பார்களாம், அசைக்கப்படாமல் இருப்பார்களாம். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு விசுவாசிக்கு மட்டும்தான் பிரகாசம் உள்ள மனக்கண் இருக்கும். ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண் இருக்கிறது என்றால் அவர்கள் தான் விசுவாசி. அவர்கள் தான் அசைக்கப்படாத உறுதியாக இருப்பார்கள். அப்போ இங்க சொல்கிறார் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட. ஏன் இந்த மனக்கண்கள் திறக்கப்படணும்? ஏன் விசுவாசி என்று இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிங்கன்னா, ஒளியில் நடக்கிறவனுக்கு என்ன இல்லையா? இடறல் இல்லை. அப்போது அதே இடத்துல அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் சகோதரனை அன்பு கூறுகிறவன், ஒருவன் தன் சகோதரனை அன்பு கூறுகிறவன் எங்கே நடக்கிறானா? வெளிச்சத்தில் நடக்கிறான். ஏன் வெளிச்சத்தில் நடக்கிறான்? அன்பு கூறுகிறவன் பதற மாட்டான். அவனுக்கு என்ன இருக்குமா? வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு விசுவாசம் இருக்கும், வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு அன்பு இருக்கும், வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஒரு வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன், என்னுடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறது, மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கிறது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்றால் நாங்கள் தைரியமாக இருப்போம். ஏன்னா வெளிச்சத்தில் எல்லாமே தெரியும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு வெளிச்சம் ஓரளவு எனக்கு தெரியுது இல்லைங்களேன். இதில் இன்னும் வோல்டேஜ் கூடின ஒரு பல்பை போட்டால் இன்னும் பயங்கரமாக தெரியும். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டாட் கூட என்ன தெரியும்? பிரகாசமாக தெரியும். ஏன்னா அந்த வெளிச்சம் படும் பொழுது என்ன செய்கிறது? எல்லாத்தையும் இப்போ இதில் தூசி தெரியலை. இதே இதில் ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் வோல்டேஜ் உள்ள ஒரு லைட்டை போட்டிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா அழுக்கு தெரியும். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் சில நேரங்களில் நம்ம இந்த ஓரங்கள்லாம் குப்பை இருக்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த ஓரத்தில் இருள மறைஞ்சிருக்கும். ஆனால் வெளிச்சத்தில் வரும் பொழுது தான் என்ன தெரியும்? அது தெரியும். சில நேரம் என்ன பண்ணுவோம்? டார்ச் அடித்து பார்த்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அது முக்கில் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்களே, நமக்கு பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, பிரதர்ஸும் இருக்கிறீங்க. உங்களுடைய கிச்சனில் எங்கேயாவது ஒரு ஓரத்தை பாருங்களேன். அந்த ஓரத்தில் என்ன இருக்கும்? இப்போ டப்பு இப்படி தான் இருக்குதுன்னா டப்புடைய கீழே இருக்குல்ல, அது பாருங்கள். நீங்கள் மக்கில் நீங்கள் டீ போடுறீங்கன்னா மக்கோட விளிம்பை பாருங்கள். டீ ஸ்ட்ரெயினரா, அதில் இருக்கிற விளிம்பை பாருங்கள். எல்லாம் நல்லாயிருக்கும். விளிம்பு எப்படி இருக்கும்? ஏன் தெரியுமா? அது மறைஞ்சிருக்கு. ஸோ மறைந்து இருக்கிறதுனால என்ன? வெளிச்சத்துக்குள்ளே இல்லாதனால தெரிய மாட்டேங்குது. நல்ல சில நேரம் பாருங்களேன், நல்லா தான் உடுத்திட்டு வந்துருப்போம், வெளியில் பார்த்தா கரை இருக்கும். கரை தெரியாது. ரூமில் உடுத்தும் போது கரை தெரியலையே, ரூம் டிம்மாக இருந்தது. வெளியில் பார்க்கும்போது தான் கரை தெரியுது. அப்போது ஒரு வெளிச்சம் என்ன செய்கிறது? மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வருது. புரியுதா? அப்போ என்னுடைய மைண்டுக்குள்ளே வெளிச்சம் போனால் மைண்டுக்குள்ளே மறைந்திருக்கிற எல்லாமே வெளியில் வரும். நம்ம கையில் இருக்கிறது என்னது? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்போ இந்த வெளிச்சத்தை நான் நன்றாக பார்த்தால்தான், இதை நான் நிறைய எடுத்து நிறைய வோல்டேஜ் போட்டு பார்த்தாதான் ஐயோ நான் பண்ணினது தப்பு, அப்போ தான் தெரிய வரும். டிம் லைட்லலாம் தெரியாது. சில ஹோட்டலில் பார்த்துருக்கீங்களா? டிம் லைட்டில் டின்னர் கொடுப்பாங்க, அதில் என்ன வச்சுருக்கோனே தெரியாது. இன்றைக்கி நாங்கள் டிம் லைட்டில் டின்னர் சாப்பிடக்கூடாது. இருக்கிறதுலே பயங்கர வோல்டேஜ் வெளிச்சத்தை போட்டு பார்க்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த மன பிரகாசம் உள்ள மனக்கண் வரணும்னா, இந்த காரியங்களை அறிவதற்கு அந்த அறிவின் ஒளி வர வேண்டும். இந்த அறிவின் ஒளி, அதாவது பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, ஒளியாகிய அறிவு
நமக்குள்ளே வரும் பொழுது வெளிச்சம் உண்டாகிறது, பதஷ்டப்பட மாட்டோம். ரைட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இந்த வெளிச்சத்தை பற்றி பார்க்கறனால என்னன்னா, ஆழத்தில் என்ன இருந்துதான்? இருள். ஜலத்தின் ஆழத்தில் என்ன இருந்துதான்? இருள் இருந்துதாம். ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தார்? ஆவியானவர் யார்? வெளிச்சம் தானே. ஆவியானவர் லைட். அப்போது ஜலத்தின் மேல், அந்த சர்ஃபஸ் மேலே இருக்குல்ல, மேலே வெளிச்சம் அசைவாடி கொண்டு இருக்கிறது. பூமிக்கு கீழே ஆழத்தில் இருள். இந்த ரெண்டும் இருந்திருக்கு. இப்போ நான் யோசித்தேன், ஆவியானவர் அங்கே மேலே அசைவாடி கொண்டே இருந்திருக்கிறாரு. ஆழத்தில் அந்த இருள், அந்த இருளின் ராஜ்யம், அந்த தீரு சமுத்திரத்திலே போய் என்ன செஞ்சாலாம்? அரண்மனை கட்டி அங்கே குடியிருக்கிறாள் அப்படின்னு எசேக்கியேல், ஏசாயா எல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா? பரலோகத்திலே இருந்து பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகிய பிரகாசம் ஒளி என்ன செஞ்சுதான்? பூமியில் விழுந்தது. என்ன ஆயிடுச்சு? இருள். பூமியில் விழுந்ததும் எப்படி இருளாக விழுந்துட்டு. அப்போ இருளின் ராஜ்யம் எங்கே இருந்துச்சு? அப்போ ஆதியாகமத்தில் ஜலத்தின் கீழே அடியில் போய் அங்கே மறைந்து ஆழத்தில் இருந்துதான் அதனுடைய ராஜ்யம். மேலே பரிசுத்தாவியான ராசுவாடி கொண்டு இருந்தாராம். அப்போது பிதாவாகிய தேவன் முத என்ன திரும்ப செஞ்சார்? ஒரு நாள், அந்த நாள், அந்த காலங்கள் எல்லாமே நமக்கு பெருசாக 100% தெரியாது. ஆனால் 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படின்னா என்னென்னா, அந்த 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 வார்த்தை இருக்கிறது அல்லவா, வார்த்தை தான் வெளிச்சம். சரியா? இப்போ நம்ம நினைப்போம், சூரியன் தானே வெளிச்சம் வந்தது. சூரியனுக்கு முன்னே ஒரு வெளிச்சம் வந்துட்டு. யார்? வார்த்தை. வெளிச்சம் உண்டாகுகன்னு என்னது? வேர்டு. அப்போ அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் அங்கே அசைவாடுகிற நேரம் என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாகுக என்ற உடனே வெளிச்சம் உண்டாகிச்சு. ஆனால் அது இருள் போகலை. அப்போ என்ன செய்கிறாரு? உடனே வேலை என்ன திரும்ப செய்கிறாரு? ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் உண்டாகுக என்று சொல்லிவிட்டு, ரெண்டாவதாக என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பிரிச்சிட்டாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனே பிரிச்சுட்டாரு. இருளின் ராஜ்யத்தையும் ஒளியின் ராஜ்யத்தையும் பிரிச்சுட்டாரு. அது பிரிச்சுட்டாரு. அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக கடவுது என்றால் உண்டாயிருச்சுது. அங்கேயும் என்ன செய்கிறாரு? அங்கே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இரவுக்கு ஒரு வித்தியாசத்தையும் பகலுக்கு ஒரு வித்தியாசத்தை. 18ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்கிறது. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஒரு பிரிவை உண்டு பண்ணுகிறார், ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பேர் வைக்கிறாரு. சரியா? இனி அன்றிலிருந்து இன்று இனியும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சம்பந்தமே இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் என்னது? டிம். என்னது? டிம். இந்த டிம் லைட்லாம் கிடையாது. நிறைய பேர் எங்கே இருக்காங்க? டிம்மில் இருக்காங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, டிம்மில் இருக்கிறவங்களுக்கு சில சொல்லுவாங்க, நான் அது இந்த கிண்டலை சொல்கிறத நான் பார்த்துருக்கேன், டியூப் லைட் மாதிரி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னது? யாரை பார்த்து டியூப் லைட்டும்பாங்க? லேட்டாக புரிகிற ஒரு ஆள், புரியாத ஒரு ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க? டிம் லைட். இப்போ புரியுதா? டிம் லைட்னு ஒன்று திருச்சபைக்குள்ளே இல்லை. நல்லா புரியுதா உங்களுக்கு? திருச்சபைக்குள்ள வெளிச்சம், அவ்வளோதான். டிம் லைட் கிடையாது. இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இப்படி கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் இல்லை. ஜஸ்ட் லைட், வெளிச்சம்தான். நம்ம ஒரு நாளும் போய் டிம், நீங்கள் பாருங்கள், இந்த இந்த நிறைய நேரம் எனக்கு நடந்திருக்கு, இப்போ கூட நடந்திருக்கு. அது வாஷ்ரூமுக்கு போயிட்டு லைட்டை போடுங்களே, தடுமாறும் ஒன்று. என்னது? வாஷ்ரூமில் கரப்பாம்பூச்சி. ஏன் தெரியுமா? வெளிச்சத்தை கண்டோன்னு அதுக்கு
தடுமாறு பாருங்க, இங்கே ஓடவா அங்கே ஓட, நம்ம வேறு செருப்பை தேடி அடிக்கிறதுக்குள்ளே அது என்ன செஞ்சிடும், சில நேரம் நம்ம மேலே பாய பார்த்துரும். ஏன்னா அதுக்கு அது வெளிச்சத்தை கண்டோடனே பள்ளிக்கு தடுமாறும். அதுவரை சுகமாக இருப்பாங்க வீட்டில், ஹாப்பியாக நானும் என் வீட்டாரமோ என்றால் ஆமாம் சுற்றி சுற்றி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. லைட்டை எலி எல்லாமே எலினா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய காண முடியாது. ஆனால் லைட்டு போட்டோடனே சலசலன்னு சத்தம் கேட்டிருக்கோம்ல, ஓடும், எல்லாம் தெறிக்க ஓடும். ஏன்னா லைட்டில் அதுக்கு இருக்க முடியாது, ஏன்னா இருளிலே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கரப்பாம்பூச்சி மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நோயின்னு கரப்பாம்பூச்சி மாதிரி, எலி மாதிரி, பண்டி மாதிரி, பள்ளி மாதிரி சிலர் இருப்பாங்க. நீங்கள் விரட்டவே வேணால் லைட்டை போட்டுக்கிட்டே இருங்க, லைட்டை போட்டுக்கிட்டே இருங்க, அது போய்கிட்டே இருக்கும். அது இருக்காது, அதுக்கு இருக்க முடியாது, ஏன்னா அந்த லைட்டுக்கு வராது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நாங்கள் இந்த லைட்டை பற்றி நான் சொல்லலை, வசனம் என்கிற லைட். வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் பாட்டுக்கு வசனத்தை பற்ற வச்சுக்கிட்டே இருங்க. அணைய என்ன செய்யுங்க, திருப்பி திருப்பி பற்றிச்சிட்டே இருங்க. சாமுவேலுக்கு கொடுத்த ஜாப் அதுதான். ஃபர்ஸ்ட் ஜாப் என்னது சாமுவேலுக்கு? விளக்கு அடையாமல் பார்த்துக்கிடணும், அதுதான் அவருடைய ஜாப். இந்த நேரம் எண்ணெய் ஊற்றணும், 24 hours என்னது, விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஸோ இது சும்மா ஒரு சுவரில் ஒரு கேண்டில் போட்டுட்டு விளக்கு இல்லாட்டி திரி வச்சு விளக்கு 24 மணித்தாலும் அது ஒரு அடையாளமாக செய்கிறாங்க. ஆனால் வார்த்தை தான் வெளிச்சம், வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்போ இந்த ஆதியாகமத்துக்கு வருவோம். இப்போ எல்லாம் பிரிச்சுட்டாரு, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் கண்டுட்டாரு. இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த வெளிச்சத்திலே உருவாக்கப்பட்ட, வெளிச்சத்தில் உண்டானதான அருமையான ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. காரணம் என்னவென்றால் இதில் தான், இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதுல முக்கியமான ஒரு பகுதி. நான் சொன்னேன்ல, வெளிச்சம், வார்த்தை. வார்த்தையை கேட்டால், வெளிச்சத்தை கண்டால், பிரகாசமுள்ள மனக்கண்களை கண்டால் என்ன உண்டாகிறது? விசுவாசம், அன்பு, விசுவாசம் உண்டாகிரும். வார்த்தையை கேட்க கேட்க என்ன, வார்த்தை என்னது, கேள்வியினால். ஆமாம், வார்த்தையை கேட்க கேட்க என்ன உண்டாகிறது? விசுவாசம். சரி, அப்போ எவ்வளோ வார்த்தையை கேட்குறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் வந்துகிட்டே இருக்கும். ஓ மை குட்னஸ். அப்போது அது ஒன்று. அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, வார்த்தை என்று சொல்லும் பொழுது வேர்டுன்னு வச்சுக்கிடுங்க, ஜீவ சத்தியமும் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்தால் தான் உங்களுக்கு விடுதலை. வார்த்தைன்னா எல்லாரும் தானே பேசுகிறாங்க. இன்றைக்கி மீடியாவில் தான் 1000 வார்த்தை பேசி கொண்டிருக்கார்கள் அல்லவா? அது அங்கே தான் நான் சொல்ல வரேன், எல்லாம் விசுவாசத்தை தூண்டி விடாது. இப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா மிருகங்களை காட்டிலும் மகா தந்திரமாக இருந்த, எல்லா ஜீவ மிருகங்களை காட்டிலும் மகா தந்திரமாக இருந்தது நமக்கு தெரியும், சர்ப்பம். அது முதலையோ அது பள்ளியோ எதுவோ ஒன்று, ஒரு மிருகம், ஒரு சர்ப்பம், ரைட்? அப்போ இது என்ன செய்யுதுன்னா கேள்வி கேட்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நம்முடைய விசுவாசம் விலகி போக வேண்டும் என்றால், கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நானும் நீங்களும் விலக வேண்டும் என்றால் முதல் கேள்விதான் வரும். என்ன வரும்? ஏன். என்னது? ஏன் கேள்வி உள்ள எழுப்புவோம். பிசாசுனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? கேள்வி எழுப்புவான். எல்லாம் சொல்லுங்க, கேள்வி எழுப்புவான். இங்கே என்ன கேள்வி எழுப்புறான் என்றால், ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? கேள்வி. உங்கள்ட்ட பதில சொல்ல மாட்டான். தேவன் சொன்னதற்கு கூட்டி குறைத்து, ஏன்னா அவன் பொய்யன், பொய்க்கு பிதான். யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? அவன் திருடன். அவனுக்கு திருட தான் தெரியும், வேற ஒன்று தெரியாது. ஏன்னா அவனிடத்தில் வெளிச்சம் இல்லை, அவன் இருளிலே இருக்கிறான். இருளிலே நல்லது கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்கிறது? இவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அது எப்படி கேட்குறான்? சகல விருட்சத்தின் கனி. அங்கே சகலங்கிறது தான் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்களே, சில மடியில் போட்டு பேசுவாங்கன்னு. எப்பெல்லாம் மடியில் கையில் போட்டு பேசுகிறாங்களோ அப்போ எல்லாம் நினைச்சுக்கொள்ளுங்க, அது பிசாசுனுடையது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும்? ஏன் தெரியுமா? டு டிசர்ன், பகுத்தறிய வேண்டும். இப்போ சிலரை இப்போ இங்கே இருந்து நான் ராஜேஷை யார்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன், ராஜேஷை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னா, உங்களை கூப்பிட்றாங்க,
இப்போ நான் அப்படியா சொன்னேன், ராஜேஷை கொஞ்சம் கூப்பிடுங்க. அப்போ என்ன வாய்ஸில் போய் சொல்லியிருக்கணும், உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு, அதுதானே சரி. ஆனால் அங்கே போய் உங்களை கூப்பிட்றாங்க, அப்போ அவளுக்கு கேட்கல என்னன்னா உங்களை கூப்பிட்றாங்க. அப்போ அவள் எந்த வேகத்தில் வருவா? அந்த சொன்னாங்களே கூப்பிட்றாங்க, இங்கே வரும்போது எப்படி வருவாங்க, என்னதோ ஏதோ என்ன சொன்ன விதம் இருக்குல்ல, வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை ரெடி பண்ணிட்டு வருவாங்க. அதே இது உங்களை வர சொன்னாங்கன்னா, ஐயோ அப்படி என்ன வர சொன்னாங்களா, பார்த்துருக்கீங்களா? வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாயல் மாறும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேருந்து பதில் வருது, எங்கேருந்து வார்த்தை வருது, எங்கேருந்து உங்களுக்கு செய்தி வருது, அந்த செய்தி எப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு செய்திங்கிறது பயங்கரமாக இருக்கு. பயங்கரமான செய்திகளை காதிலே கேட்கிறோம். அப்போ அது கேட்க அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? ஆமாம், உலகம் உருவாகும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் அல்லவா? அப்புறம் என்னது, பறவைகள் உண்டாக கடவுது. அதாவது அந்த அந்த ஆரம்ப, அதாவது ஈப்ரூவில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 மியூசிக் மாதிரி வந்து என்ன செஞ்சுதான், அது அப்படியே அது மாதிரி உண்டாச்சு தான். நான் ஒரு தடவை எனக்கு அப்போ பரதநாட்டியத்தை பற்றி, நாட்டியம், அது பரதநாட்டியம் கிடையாது, நாட்டியம், பட் நாட்டியத்தை பற்றியே தெரியாது பெருசாக. அது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் என்னைய சீஃப் கெஸ்ட்டாக வேறு போட்டுட்டாங்க. இப்போ நான் சீஃப் கெஸ்ட் அந்த அந்த நாட்டியத்தை பற்றி நான் பேசணும். ஆனால் அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் பெஸ்ட்டு என்னது மியூசிஷியன், அந்த தம்பூரம் அது இது அடிக்கிறவங்களாம் பெஸ்ட்டு, அதாவது அதிலெல்லாம் டாக்டரேட் வாங்கினவங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் ஆண்டோட கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யுது எப்படி அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க போது தான் ஆவியானவர் சொன்னார், அந்த ஒரு இதை நான் பார்த்துட்டே இருந்தேன், அவளுடைய அந்த இதை. அப்போது அவள் சொல்கிறாங்க, இயேசு பெத்தலேயில் பிறந்தார் அப்படின்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சத்தம் வருது, ஒரு மியூசிக் வருது, அது சாஃப்டாக வருது, சாஃப்டாக வாடுறா. அதே நேரத்தில் என்ன ஏரோது ராஜா கோபப்பட்டான் அப்படிங்கும்போது அவங்க அந்த இது மிருதங்கம் இருக்குல்ல, அது டப 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 டபன்னு அடிக்கிறாங்க. அப்போ அவள் கண் மூக்கில் அப்படி பயந்து காட்டுறா. அதே ஆள் தான் அந்த இசை இருக்கிறது அல்லவா, அந்த இசைக்கு ஏற்ற விதமாக இவளுடைய முக பாவனையெல்லாம் மாறுது. ஏரோது வந்தான் அப்படின்னோடனே இயேசு பிறந்தார் அப்படின்னு, இயேசு பிறந்தார் அப்படின்னு இயேசு பிறந்தார்னோடனே அவங்களோட முகத்தில் ஒரு நல்ல கலை. ஏரோது கேள்விப்பட்டு கோபம் அடைந்துன்னு அந்த கோபத்தை முகத்தில் காட்டுறா. சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு உடனே இப்போ அந்த அந்த பாட்டை கிறிஸ்துவனுடைய இந்த சரித்திரத்தை இது பண்ணுறா. சிலுவையில் அடிக்கிறாங்கல்ல, அடிக்கும் பொழுது அடித்து அவர் சிலுவையை சுமந்துட்டு போகிற நேரம் அந்த மெல்லிய வீணன்னு அப்படி மெதுவாக போகுது. அப்போ அவள் அப்படி கீழே விழுந்து அந்த ஆக்ஷன் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், பிறந்தார் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏரோது கோபம் அடைந்தான், கோபம் நாங்களும் சேர்ந்து என்ன செஞ்சோம். அது பிறகு இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுல அந்த மியூசிக் வேற ரொம்ப பயங்கரமாக சாஃப்டாக போக இவளுடைய ஆக்ஷனை பார்க்கும்பொழுது நமக்கு அழுகணு போல இருந்துச்சு. அப்போ என்னன்னா, இவ்வளவுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் நடிக்கவும் இல்லை, நாங்கள் அதை அனுபவிக்கவும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்ததான இசை, அந்த இடத்துல வந்ததான அந்த சப்தம், இது எல்லாம் இவள் அதுக்கு நயனம், இவளுக்கு அது இதில் என்ன செய்யறா, அது அவளுக்குள்ளேருந்து வருது. அதுதான் பிக்சராக அதுதான் கதையாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அது நாடகம், நடனம். நானும் நீங்களும் வாழ்க்கை. நானும் நீங்களும் நடனமாக காலையிலேருந்து ஆடிட்டு வந்தோம் கிச்சனில். ஐயோ டான்ஸ் ஆடிட்டு வந்துருங்க சிஸ்டர், தேயின்னு கிச்சனில் என்ன டான்ஸ், மிருதங்கமும் எல்லாம் சேர்ந்து அடின்னு பின்னிட்டு வெளியில் வரும்போது வீணையோட வருவோம். அப்புறம் இங்கே வந்தோடனே தான் அப்படியே மெதுவா இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம எதை கேட்குறோமோ அதற்கு ஏற்பத்தான் நாங்கள் என்ன செய்வோம், நடிப்போம், நடனம் பண்ணுவோம் அல்லது வாழ்வோம். ஒரு துக்க செய்தியை கேட்ட உடனே அந்த வீடு எப்படி இருக்கும், வீடு அப்படியே ஷட் டவுன் ஆகிருமா இல்லையா? முக்கியமான நமக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரிய முக்கிய உறவு மறுத்து விட்டார் என்றால் சமைத்ததை அப்படியே வைத்து விடுவோம், வேலைகளை அப்படியே வைத்து விடுவோம். அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற
பார்த்துருக்கீங்க தானே? என்ன நடக்கிறது என்றால், அந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே முழு முழு சூழ்நிலை மாறுகிறதா இல்லையா? மாறுகிறது. துக்கம், யாராவது பேச மாட்டாங்க, எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, வர்றவங்க கூட பேச மாட்டாங்க. அதே இது ஒரு நல்ல கல்யாணம் பேசிட்டாங்க, மாப்பிள்ளை பொண்ணு கிடச்சிட்டு, காசும் கிடச்சிட்டு, எல்லாம் வந்துட்டுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? மங்களகரம். அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்? போன உடனே ஏன் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இந்த பிள்ளைகளெல்லாம்? ஏன்னு ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம இங்கே ஏன்னு சொல்கிறது. அப்படியே நிறைய பணம் வந்தாலும் வந்திருக்கு தான், அந்த மாப்பிள்ளைன்னா கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க, அதில் கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அப்போது என்னென்னா, அந்த செய்தி நம்ம என்ன செய்கிறது? என்னை மாற்றுகிறது, என் குடும்பத்தை மாற்றுகிறது, என் சூழ்நிலையை மாற்றுகிறது. செய்தி தானே, வேறு ஏதாவது நடந்துதா? இப்போ கிரிக்கெட்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிற செய்தி வருது, அப்போ என்ன நடக்குது? முழு நாடும் கொண்டாடுறோம். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று என்னென்னா, பாஸ் பண்ணிட்டா கொண்டாட்டம், பாடிட்டா கொண்டாட்டம், எல்லாத்துக்கும் மாலை போட்டு கொண்டாட்டம். அது நல்லது தான். அப்புறம் கொண்டாடின ஆள் பிறகு இருக்கா இல்லையானே தெரியாது, அடுத்த ஆள் வந்தது இந்த ஆள் மறந்துடுறாங்க. இனி அது நல்லது பாருங்கள். ஒரு செய்தியை கேட்ட செய்தி பாஸ் பண்ணிட்டா அது நல்ல செய்தியே இல்லையா? உடனே என்ன நடக்குது? கொண்டாட்டம். ஃபெயில், எல்லாரும் ஃபெயில் அந்த கிளாஸில். ஸ்கூலை 2 நாளைக்கு மூடிட்டு பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. அப்போ என்னன்னா, கேட்கிற செய்தி எப்படி கேட்கிறோம்? இங்கே ஏவாள் கேட்ட செய்தி தான் பிரச்சனை. என்னது? சகல விருட்சங்களின், அதில் அவன் கூட போட்டுக்கிட்டான், சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அப்போ அவன் கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நிறைய பேர் ஏவாளை போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. இவன் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும் இல்லை? அப்போ என்ன பதில் சொல்கிறான்? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும். இவனும் அடியில் போட்டுட்டா. என்னத்தை போட்டுட்டா? புசிக்கவும் தொடவும் வேணான்ட்டாரு. இந்த கூட போட்டதுனால தான் பிரச்சனை. இங்கே என்ன சொல்கிறாரு? 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ ஒரு சாவு வரும் அப்படிங்கிறது யார் சொன்னது? பிதாவாகிய தேவன். ஒரு சாவு வருங்கிறத அவர் சொல்லிட்டாரு, ஆனால் சாப்பிடக்கூடாது. இவன் என்ன சொல்லிட்டான்னா, சாப்பிடவும் வேணாம், தொடவும் வேணான்னு சொல்லிட்டாரு. புசிக்கவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். உடனே அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அது பொய் தானே? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பொய். இங்கே என்ன சொல்லுகிறார்? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, வெளிப்பாய் இருங்க. தேவன் சொன்னதற்கு புறம்பாக ஒன்று வருகிறது என்றால் அங்கே கவனமாய் இருங்கள். சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படாமல் சத்தியத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட்டி குறைச்சி பேசுகிறார்கள் என்றால் அங்கே கவனமாய் இருக்க வேண்டும். அங்கே கவனமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ள கண்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இவளுடைய கண்கள் பிரகாசமாக இருந்திருந்தா, இல்லையே அப்படி சொல்லலையே, இப்படி தானே சொன்னாருன்னு எதிர்த்திருக்கலாம். ஒன்றுமே சொல்லாமல் அந்த தந்திரம், அதான் இன்னைக்கு எந்த ஆவிதரமாக கிரியை செய்து தந்திரம், பயங்கரமான தந்திரம். உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடவே முடியாது. கஷ்டப்பட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ என்ன சாகுவதில்லை, நீங்கள் இது புசிக்கும் நாட்களில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்றும் தேவன் அறிவார். எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லுது பாருங்களேன். உங்கள் கண் திறக்கும். இது முத கேள்வி என்னது? சொன்னது உண்டோ. ரெண்டாவது என்னது? சாவதே சாவதில்லை. மூன்றாவது தேவர்களைப் போல் இருப்பீர்கள். நாலாவது தேவனுக்கும் தெரியும். இந்த நாளையும் தேவன் சொன்னாரா? சகல விருட்சம் என்று சொல்லவில்லை, இந்த விருட்சத்தின் கனி, இந்த ரெண்டு உள்ள ஒன்றை சாப்பிட்டீங்கன்னா சாவீங்க. ஆனால் இது என்ன சொல்லிச்சது? சகல விருட்சங்கள். அங்கனே ஒரு குழப்பமா? ரெண்டாவது என்னது? நீங்கள் சாவதில்லை, அது ஒரு பொய்யா? அடுத்தது என்னது? நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள். ஆல்ரெடி தேவ சாயனும் தேவ ரூபமாய் தானே இருக்கிறார்கள்.
அப்போ தேவர்களை போல் ஆவீர்கள், இது பிதாவுக்கு தெரியும். இப்போ இவன் என்ன நினச்சிட்டான்னா, சா பிதாவுக்கே தெரியுமே, பிதாலாம் சொல்லியிருக்காரு, உடனே சாப்பிட்டா புசிச்சா என்ன நடச்சுன்னு உங்களுக்கு தெரியுது என்ன? ஸோ அதுக்கு பிறகு அவருடைய ரியாக்ஷனே பார்த்துட்டு முடிப்ப பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இதெல்லாம் கேட்டுட்டா, என்ன செய்தியை கேட்டா? சொன்னது உண்டோ, சொல்லியிருக்காங்களா அப்படி? ரெண்டாவது, நீங்க சாகவே மாட்டீங்க, நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள், அது தேவனுக்கும் தெரியும். சொன்ன உடனே இவள் நிலைமை மாறுது. நான் சொன்னேன் இல்லவா, இன்னாரும் இறந்துட்டாங்கன்னு உடனே உங்க நிலைமை மாறிச்சா இல்லையா? இவ்வளோ பணம் வந்துட்டுன்னு உங்கள் நிலைமை மாறிச்சா இல்லையா? உங்களுடைய சூழ்நிலை மாறினது, உங்கள் முகம் மாறினது, உங்கள் சிந்தை மாறினது இல்லையா? இப்போ இன்னாரும் இறந்துட்டாங்கன்னு உடனே நிறைய மாறும், எண்ணங்கள் மாறும். என்ன செய்யும்? எப்படி போகிறது, யாரை கூட்டு போகிறது, என்ன செய்கிறது, மாறுகிறதால் பேச்சு மாறுகிறது அல்லவா? அதே இது ஒரு மங்களகரமான செய்தி வந்தால் அதுக்கு எப்படி செய்கிறது, எங்கே செய்கிறது, யாரை வைத்து செய்கிறது, மாறுகிறது அல்லவா எண்ணங்கள். உடனே என்ன செய்த, மைண்டுக்குள்ளே போய் அதை என்ன செய்து கலெக்ட் பண்ணி சில காரியங்களை யோசிக்கிறது, யூகிக்கிறது. இவளுக்கும் அதான் நடந்துச்சு. நீங்கள் இதை புசிக்கும், 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லது. இப்போ எப்படி அவளுக்கு தெரியுது? நல்லது தான், சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கு, பார்வைக்கு இன்பம், பா எவ்வளோ நல்லா இருக்குது, புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. என்ன செய்யறா? கேட்டு. எல்லாம் சொல்லுங்க, கேட்டு. யார் பேச்ச கேட்டா? தந்திரமான சர்ப்பத்தின் பேச்ச கேட்டு இப்ப காண்றா. கண்டு என்ன செய்றா? புசித்து. அவ கேட்டு கண்டு புசித்த உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறந்த உடனே என்ன ஆயிருக்கணும்? தேவர் மாதிரி தானே ஆயிருக்கணும். என்னங்க, கண்கள் திறந்த உடனே தேவர்கள்னா எப்படி இருப்பாங்க? தேவர்கள்னா நமக்கு தெரிஞ்ச தேவர்கள் எப்படி இருக்காங்க? பட்டு உடுத்தி, கிரீடம் போட்டு, நகைக்கு மேலே நகை, நகைக்கு மேலே நகை போட்டு, அப்படி தானே பார்த்துருக்குறோம். தேவர்கள்னா எப்படி இருக்கிறத விட ஒரு படி உயர்வாக தானே இருந்திருக்கணும். இங்கே என்ன நடந்துச்சு? இருக்கிறதும் இல்லாமல் போச்சு. அவ என்னத்தை கண்டா? தன் நிர்வாணியாக இருக்கிறதை கண்டாள். எவ்வளோ பயங்கரம் இல்லை? எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டால. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, இருக்கிறத விட ஒரு படி மேலே போயிடலாம், இருக்கிறத விட இன்னொன்று. எல்லாருக்கும் இன்னைக்கு, எனக்கும் அந்த ஆசை இருக்கும், உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா இல்லையா? இருக்கிறத விட ஒரு படி மேலே போகணும், இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். எப்படி தேவன் நம்ம வைத்திருக்கிறாரோ அதை விட ஒரு படி மேலே போகணும்னு ஆசைப்பட்டாலே நிர்வாணம் தான். இருக்கிற ட்ரெஸ்ஸும் போச்சு. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அப்போ தேவன் வந்து கேட்குறாரு, உங்களை நிர்வாணி என்று சொன்னது யார்? நீ நிர்வாணியா இருக்கிறா என்று சொன்னது யார்? நிர்வாணின்னு யார் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அவங்க கண்டாங்க. பிசாசு வந்து நிர்வாணியை ஆக்க வரல, இல்லை சாரி, நிர்வாணி ஆக்கத்தான் வந்தான். ஆனால் அவன் நிர்வாணி ஆக்கிட்டு உடனே போயிட்டான். அதுவரை அங்கே இருப்பான், நம்மளை நிர்வாணியாக்கு வரை இருப்பான். ஏன் இது நிர்வாணி என்று திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்றால், இன்று நானும் நீங்களும் ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை பெற்றுக்கொண்டோம். சிலுவையிலே கல்வாரி தோட்டத்தில் பெற்றுக்கொண்டோம் அல்லவா? எதை பெற்றுக்கொண்டோம்? உறவை பெற்றுக்கொண்டோம். நிர்வாணமாய் இருந்த நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், எல்லாம் வஸ்திரங்களோடு தான் இருக்கிறோம். ஆமென். அந்த வஸ்திரத்தோடு இருக்கிறோமா? நாங்கள் நிர்வாணமாய் இல்லை. ஏன்? கிருபையா. அந்த வஸ்திரத்துக்காக நான் ஏதாவது பிரயாசப்பட்டேனா? அந்த வஸ்திரத்துக்காக நான் 40 நாள் ஜெபம் பண்ணேனா? நான் தானம் பண்ணினேனா? தர்மம் பண்ணினேனா? ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணினேன்? சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்தேன். உடனே ட்ரெஸ் கிடைச்சிச்சு. எப்படி ட்ரெஸ் போச்சுது? தந்திரமான பிசாசு சொன்னா, அதை கேட்டேன், அதன்படி செஞ்சே ட்ரெஸ் போயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சர்ப்பம் சொல்லிச்சுது, அதை நான் கேட்டேன், அதை கண்டேன், அதை பார்த்தேன், அதை பிடுங்கினேன், புசித்தேன், நிர்வாணமானேன். உறவு போச்சு, ஏதேன் தோட்டம் போச்சு,
எல்லாம் போச்சுல்ல. ஆனால் இங்கே கல்வாரியின் தோட்டத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசி கல்வாரியிலே அவர் ரத்தம் சிந்தி ஜீவக்கனியை புசிக்கும்படி கொடுத்தார். இப்போ நான் எப்படி ஜீவக்கனியை புசிக்கிறேன்? வார்த்தையை கேட்டு அதை இருதயத்தில் விசுவாசித்து அது வாயில் அறிக்கை பண்ணின உடனே உறவுக்கு ஆகிறது, உறவு ஒன்றாகி விடுகிறது. இப்போ வஸ்திரம் இருக்கிறது. இன்னைக்கு அவன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு அவனுடைய வேலை என்னன்னா, இந்த அவனோட வேலை வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அவனுக்கு ஒன்றும் எனக்கும் உங்களுக்கும் பெரிய பங்களா கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இயேசுவுக்கே சொன்ன பங்களா தர்றேன்னு சொன்னானா இல்லையா? என்ன தர்றேன்னா, ஐயோ எத்தனை பங்களா வேணும், எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னானா இல்லையா? அப்போது பிசாசுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பங்களா தருகிறது, வீடு தருகிறது, கார் தர்றது, ஃப்ளைட் தர்றது ஒன்றும் பெருசு கிடையாது. அது பெருசு கிடையாது, அது லேசாக கொடுத்துருவான். ஆனால் ஒன்று மட்டும் கவனித்து கொள்ளுங்கள், நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற வஸ்திரம் ஒன்று இருக்கிறது, அதான் ரட்சிப்பு. அந்த வஸ்திரத்தை நானும் நீங்களும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பங்களாவை எடுக்க போயிட்டு அவன் என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துடக்கூடாது. அதனால தான் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும், அவ்வளோதான், அவன் வேறு எதுவுமே வரவானா. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே பிசாசனுடைய திட்டம் இதுதான் என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால் விழிப்புள்ளவர்களாக நானும் நீங்களும் என்னது பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக நிற்க வேண்டும். அப்போ இப்போ என்ன சொல்கிறான்னா, கடைசி காலம். என்ன காலம்? நம்ம எல்லாருமே கடைசி காலம் பிரசங்கம் பண்ணுறதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல. நம்மளோட சூழ்நிலை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். யாராவது எடுத்துக்க வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது எப்போ சொன்னாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னே. சரியா? அப்போ 2000 வருஷத்தில் வாசித்தவங்களும் வாசிச்சிருப்பாங்க, இப்போயும் வாசிக்கிறோம். ஸோ இப்போ கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும், ரைட்? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு நிலைமை இருந்ததல்லவா, அதே போல் இப்பொழுதும் அங்கே ஒரு ஜீவ விருட்சம் இருந்தது, ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சமும் இருந்தது. இன்றும் நமக்கு முன்பதாக கிறிஸ்துவின் ராஜ்யமும் இருக்கிறது, இருளின் ராஜ்யமும் இருக்கிறது. 2 ராஜ்யம் தான், வேறு நடுவில் நான் சொன்னேன்ல, லைட் ஆர் டார்க், நோ டிம். தயவுசெய்து டிம்முக்குள்ளே போய் மாட்டிக்கிடாதீங்க. டிம்முன்னு ஒன்று கிடையாது, வெள்ளை கருப்பு தான். நடுவில் ஒரு ஆஷ் கலரில் போய் மாட்டிக்கிடாதீங்க. அங்கே இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒன்று இங்கிட்டு ஓடிடலாம் அங்கிட்டு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அங்கே நாங்கள் விடுற பிழை அதுதான். ஸோ இங்கே பார்க்குறோம், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். சரியா? இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. நான் இப்போ இந்த கடைன்னு வாசிச்சுட்டு போகிறேன், நீங்கள் அதை வந்து டிக் பண்ணி பாருங்கள். முன்னெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுல அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம். சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி கூட கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? படிக்க வைப்பாங்க. அண்ணன் பிள்ளை கஷ்டப்படுறான், தங்கச்சி பிள்ளை கஷ்டப்படுறா. இப்போல்லாம் அப்படி முடியலை. தற்பிரியர், என் பிள்ளை படிக்கணும், நான் படிக்கணும், நான் வீடு வாங்கணும், இங்கே ஒரு வீடு வாங்கணும், அங்கே ஒரு வீடு வாங்கணும், அப்படி செய்யணும். தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. தயவுசெய்து இன்றைக்கி வீட்டில் போய் ஒரு நோட் புக் எடுத்து ஒன்றா எழுதுங்க. அதுதான் ஞானம் வரும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள்னால் சும்மா லேசாக அப்படி வாசிட்டு போனால் வராது. நல்லா உட்கார்ந்து திருப்பி திருப்பி வாசித்து அது இருதயத்தில் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட காரியம் வரும் பொழுது இது சரியா பிழையா என்று வெளிச்சத்தில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களுமாய் அவதூறு செய்கிறவர்களுமாய் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் கொடுமை உள்ளவர்களாய் நல்லோரை பகைக்கிறவர். எவ்வளோ பயங்கரம் என்ன! துரோகிகளையும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியர்கள். இதுனா கண்ணாலேயே நம்ம பார்க்க முடியுதுல்ல. முன்னெல்லாம் ஊழியத்துக்கு வாங்கன்னா ஒன்றும் இல்லைனாலும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு சம்பளமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் எத்தனோ பேர் சம்பளமே இல்லாமலே ஊழியம் செஞ்சுருக்குறாங்க. அப்போ நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னா, நாங்கள் பஸ்ஸுக்கு வரும்போது என்ன டிக்கெட் சும்மாவாக கிடைக்கும்? இல்லை, உண்மைதான், பணம் தேவை, அந்த பக்கம் நான் சொல்லலை. ஆனால் தியாகம்னு ஒன்று இருந்துச்சு.
அதாவது இந்த இடத்துல வந்து சுகபோகம், ஒரு ஒரு எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. பாட்டே என்னது, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன், காடானாலும் மேடானாலும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சுகபோகம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதரிக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்யணும்? நீனும் விலகு. யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவர்களையும் விளக்குங்கள், அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும். ரைட். அடுத்தது சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். யாரை வசப்படுத்தினா ஏதேன் தோட்டத்தில்? பெண் பிள்ளைய. அவனுக்கு தெரியும் பெண் பிள்ளையை வசப்படுத்தலான்ட்டு. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, என் பையனை வசப்படுத்திட்டா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பெண் பிள்ளைகள். காரணம் என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய ஜெபக்கூட்டம் இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு. ஏன் தெரியுமா? நமக்கு வெளிச்சம் வேணும், நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் தான் கூட இருப்பாங்க, ஆண்கள் வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க. நல்லது தான். கடைசி காலத்தில் நிறைய பெண்கள் சர்ச்சுக்கு வரணும். ஏன்னா பெண் பிள்ளைகளோட வீடுகளில் போய் என்ன செய்யறானா, ஆமாம், அவங்கள்ட்ட அதை சொல்லி இதை சொல்லி நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு வரும்போது ஆண்கள் இல்லாத நேரத்தில் வந்து ஒரு கத்தியை வெட்டி காட்டுவோம், ஆப்பிளெல்லாம் பீஸ் பீஸாக போகும். நம்ம இங்கே வந்து சீஸை வெட்டினா கூட வெட்டாது, அவன் கொடுத்துட்டு போகிற கத்தி வேறையாக இருக்கும். காட்டுவான் ஒன்று, கொடுப்பான் ஒன்று, பிறகு ஏச்சு வாங்குவோம், கதவை தட்டி விற்றுட்டு போயிட்டா நல்லதுன்னு. பெண் பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நிறையா ஏமாந்து போவார்கள். அப்போ பாருங்கள், வசப்படுத்தி எண்ணெயும் எம்பிரையும் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அடுத்தது யாரா? விசுவாச விஷயத்தில் எக்ஸாமே எடுக்கிறது இல்லை. நான் நினைக்கிறேன் போகிற போக்க பார்த்தா இனி பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்காது போலன்னா, அப்படி ஒரு சிஸ்டம் வரப்போகுது நினைக்கிறேன். எதுக்கும் எழுதி வச்சுக்கிடுங்க, அவரேஜாக பாஸ் பண்ண தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஏன்னா எக்ஸாம் எல்லாம் இருக்காது, இனி எழுதணும்லாம் கிடையாது. இப்போ நான் இருந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன். அவட்ட கேட்க நான் மயங்கி கீழே விழுந்துருவேன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேசுகிற டீச்சர்ஸை பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு வேணும் எல்லா டீச்சர்ஸுடைய ஏரும் ஒயிட் ஆகிடணும் அப்படின்னு. என்னது? பைத்தியக்காரியாக்கி அனுப்பிடணும். இத்தனோடு பிள்ளை சொல்கிறா, எங்களுக்கு வேணும் டீச்சர்ஸை பைத்தியக்காரங்களாக்கணுமா. அவள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இன்னி கொஞ்ச நாளில் டீச்சர்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன், பிள்ளையை லேசாக தொட்டுட்டு அம்மா ரோடு போயிட்டு பணம் எடுத்து, அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நல்ல நாள் கொடுத்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க, நல்ல உதைங்கன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸ்கூலில் கொண்டு விடும்போது என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நல்ல நாள் விளாசு கற்றுக் கொடுங்கன்னு. அது எங்கே இப்போ? எங்கே அது இப்போ தெரியுதா உங்களுக்கு எங்கே இருக்கோன்னு? அம்மா மாதிரி என்ன செய்கிறாங்க, சண்டே ஸ்கூலில் என்ன செய்ய முடியாது, சத்தமாக பேச இயலாது. இப்போ நான்லாம் அங்கே ஃபாரினில் இருக்கிற நேரம் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் நல்லவேளை ஃபாரினில் இல்லை, என்னை எந்த நாளும் உள்ளே தான் போட்டுருவாங்க. ஏன்னா நான் எனக்கு எந்த பிள்ளையாக இருந்தாலும் என்ன செஞ்சுருவேன், ஏன் இதை பண்ணிகிட்ருக்க, அதையே பண்ணிக்கிட்டு இருக்க, யோ ரூட் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடாதான், ரொம்ப ப்ளீஸ் போட்டு பேசுமா, ப்ளீஸ் எலும்புறியா ப்ளீஸ், அட்டி பிச்சு 2 எலும்ப வேணா ப்ளீஸ் ஆகுது. பிசாசு எங்கே கொண்டு வச்சுருக்கான் பாருங்களேன். நேற்று முந்தின நாள் ஒரு இதில் போட்டிருக்காங்க, 5 மணிக்கு கோழி சேவல் கத்துது இல்லை, 10 மணிக்கு அது தலையை கொட்டுது, அப்போ கூட எலும்ப மாட்டேங்குது. சேவல் அங்கே வந்து பார்த்துச்சு, நீ எலும்ப மாட்டேங்குது அப்படி ஒரு காட்டில் ஒன்று போட்டிருக்காங்க. தலையில் கொத்துது, அது எலும்பவே மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யணும்? தாளாட்டுறதா 2 மிதிக்கணும். பைபிள் மாறல. பைபிள் சொல்லுது, பிறப்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். பைபிள் மாறிடுச்சா? இல்லை, அடிக்கணும். இப்பயும் நான் சாலியை திட்டுவேன், பிரையனை திட்டுவேன். போன வாரம் 2 பேரும் மாறி திட்டு வாங்கிட்டு தான் இருந்தாங்க என்கிட்ட. பிரையன் முட்டு போட்டு நெடுமொட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், கதவை திறக்கிற பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே இழுத்து கிடக்கு. நான் சொன்னேன், முழங்கால இருந்து எலும்பு, பெட்ஷீட்டை ஒழுங்கா போடு, அப்புறம் ஜெபம் பண்ணு அப்படின்னு. பெட்ஷீட்டையே நீ மடிச்சு வைக்கல, உனக்கு என்ன ஜெபம்?
இல்லை நான் சின்ன வந்து எலிமெண்ட் சொல்ல பரவாயில்ல அன்னையிலிருந்து நான் பார்த்தேன் போகும் வரையும் பெட்ஷீட் அழகாக இருக்கும் சொல்லணும். நான் பல தேசங்களுக்கு போகும் பொழுது கண்ட ஒன்று தான், ஒரு நாளும் படுத்த படுக்கையை மடிக்கவே மாட்டாங்க. அப்படியே பாம்பு சட்டை கழட்டி போட்ட மாதிரி, அதுவும் இங்கே மாதிரி நாங்களாம் மெல்லிஸ் துணி தானே மூடுறோம், பெரிய பெரிய குயிலட் பெரிய பெரிய பிளாங்கெட் அப்படியே கிடக்கும். சாயங்காலம் வந்து அதுக்குள்ளே புகுந்துருவாங்க, காலையில் போயிடுவாங்க, அதுக்குள்ளே புகுந்துருவாங்க, மடிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி கூட எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, ஆனாலும் மடிச்சுட்டு வந்துடணும் பழக்கம். இன்னைக்கு இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லை. எப்படி பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வரும்? போதனை, போதிக்கும் பொழுது, உபதேசிக்கும் பொழுது, அப்போதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வரும். இன்னைக்கு போதனையும் விரும்புகிறாங்க இல்லை, டீச்சிங்கையும் விரும்புகிறாங்க இல்லை. சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளையை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஊரில் இருக்க எல்லா டியூஷனுக்கும் போகிறாங்க, 1008 டியூஷன். ஆனால் அது படிச்சுட்டு நீ எதுக்கு படித்த? டாக்டராக இருக்க. இப்போ என்ன பண்ணுற? நான் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு படித்த? நான் வந்து என்ஜினியராக படித்தேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? நான் இப்போ படம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன். நீ என்ன படித்த? நான் வந்து ஐடி கம்பெனியில் படித்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கிற? குக். 10 லட்சம். நீ படித்ததுக்கு எவ்வளோ ஆச்சுது? 10 லட்சம். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் ஒரு சின்ன கிச்சன் பண்ணி சின்ன குக்குக்கு எதுக்கு அவ்வளோ 10 லட்சம்? வீட்டில் இருக்க அம்மாவே சொல்லி கொடுத்துருப்பாங்களே. எப்படி பெற்றோரை போட்டு வதன்னு வதச்சி என்னை படிக்க வை, ஃபாரினுக்கு அனுப்பி இருக்கிற நகை நட்டெல்லாம் விற்று படிச்சுட்டு வந்தால் பாதியில் அது செய்ய மாட்டேங்குது. நிறைய பேர்கிட்ட கேளுங்களேன், உங்கள் பிள்ளைகளே கேளுங்களேன், உங்கள் பிள்ளைகள் படித்த வேலையை செய்கிறாங்களா? கம்ப்யூட்டருக்கு போகணும், எனக்கு 15 தாங்க, 20,000, 100 தாங்கன்னு சொல்லிட்டு வேற என்னமோ பண்ணிகிட்ருக்கும். அப்போது இன்றைக்கு வந்து நிறைய காரியங்கள் ஆலோசனை இல்லாததினால், தேவனை அறிகிற அறிவு இல்லாததினால் சீர்கெட்டு போகிறார்கள். வேற ஒன்றும் கிடையாது. இங்கே ஆண்டவர் ஒன்றும் வேற ஒன்றும் சொல்ல சீர்கெட்டு போகிறத பற்றி. ஸோ ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சகோதரிமார் சகோதரர்களை சொல்கிறேன், தயவுசெய்து எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள். சரியா? கடைசியாக சொல்கிறேன், அதாவது ஏன் இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும்னா, நமக்கு வந்து இந்த ஜீவ வசனத்தினுடைய ரகசியங்களை அறியணும். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, என்ன செய்கிறாருன்னுங்கிறத அறியணும். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாம் இப்போ இதில் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, இந்த தீமோத்தேயு, தீத்து, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா, கண்ணி எல்லாம் சொல்லுங்க. கண்ணினா 2 சுழி கண்ணி கிடையாது, 3 சுழி கண்ணி. வேடனுடைய கண்ணி, ரைட்? இந்த வேடனுடைய கண்ணி அப்படிங்கும்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 11 அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க, 10-11. நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். சரியா? அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கண்ணி வைக்கிறான் மனுஷருக்கு. என்ன கண்ணி வைக்கிறான்னா, ஆண்டவர் நோவாக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், எல்லா இடத்துக்கும் போயிருங்க அப்படின்னு 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 11ஆம் அதிகாரத்தில் நிம்ரோத் என்ன செய்யறான்னா, நம்ம எங்கேயுமே போயிடக்கூடாது, நம்ம சிதறி போயிடவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நோவாக்கிட்ட? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்ன சொன்னார்? நீ இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். நல்ல கவனிங்க, தேவன் சொன்னது, நோவாக்கிட்ட சொன்னது, ஆதாம் கிட்ட சொன்னது. நிம்ரோத் என்ன செய்கிறான்? செதறி போயிடாதீங்க, நீங்கள் அங்கங்கே போயிடாதீங்க, எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம்னு சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். வேடன் கண்ணி போட்டானா? வேடனுடைய கண்ணி. இப்போ நாங்களும் ஒரு கண்ணியில தான் இருக்கிறோம். அன்றைக்கு நிம்ரோத் என்கிற ஒரு கண்ணி, ஒரு ஒரு என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ட்ராப். ஒன்று ஒரு ட்ராப். யாராவது ஃபோன் வச்சுருந்தா தாங்க பார்க்கலாம், கையில் இப்போதைக்கு இருந்தால். இன்னைக்கு நாங்கள் இதுதான் எங்களுடைய ட்ராப், பெரிய ட்ராப் இது.
அது சின்னதாக இருக்கலாம், நோக்கியாவாக இருக்கலாம், எஸ்கியாவாக இருக்கலாம். இதுதான் பெரிய ட்ரப். ஆல்ரெடி அந்த ட்ரப்பில் தான் இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, அவன் வேடன் என்ன சொன்னான், வேடனாகிய நிம்ரோத் என்ன சொன்னான், பரம்பி போகாதீங்க, எல்லாம் ஒரு இடத்துல இருப்போம் இருந்தாங்க. இப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார், நீங்கள் புறப்பட்டு உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் புறப்பட்டு போங்கள். சரியா? ஆனால் இப்போ நடத்துகிற அந்த ட்ரப் என்னன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் எல்லாரும், ஆனால் வெவ்வேறாக இருக்கிறோம், தனித்தனியாக இருக்கிறோம். ஒரே ரூமில் இருப்போம். எனக்கு ஒரு ஃபோன், வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன், பிள்ளைக்கு ஒரு ஃபோன், பேரனுக்கு ஒரு ஃபோன், பேத்திக்கு ஒரு ஃபோன், வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன், வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒரு ஃபோன், தென்னந்தோப்புல ஒரு ஃபோன், தேங்காய் பறிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன். ஒரே ரூமில் இருப்போம், தனித்தனியாக இருப்போம். பார்த்துருக்கீங்களா? எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம், ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒரே மனமாக இருக்கும் பொழுது என்ன நடந்துதான், இறங்கினார். இன்னைக்கு ஒன்று கூட விடுறானே இல்லை. இதில் எத்தனோ மெசேஜை கேட்குறோம், ஆனால் ஒன்று கூட முடியலை. கேட்டால் சொல்கிறோம், நான் வீட்டிலேருந்து மெசேஜ் கேட்டுக்கிறேன். நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணி போடுறீங்கல்ல, நாங்கள் வீட்டிலேருந்து கேட்டுக்கிறோம். ஆனால் என்ன செஞ்சாங்களா, ஒன்று கூடி. அப்போ இது என்ன பண்ணிருச்சுங்க இல்லையா, இது ஒரு ட்ராப். இதுக்கு நிறைய பேர் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? விண்டோ. யார் ஜன்னல் வழியாக வருவா? சொந்தக்காரங்க ஜன்னல் வழியால் வராங்க. நான் வேறு ஜன்னல் வழியாலேயே குதிக்கிறேன். திருடன். நம்ம கதவை தட்டி கதவு வழியால் தானே போவோம். எனக்கு அது ஜன்னல் வழியால் குதிச்சிருக்கணுமா? கதவு மூடி தப்பி தவறி சாவியை காணாமாக்கிட்டா தான் பாஞ்சி ஜன்னல் வழியால் போவோம். அப்போ அதுக்கு விண்டோ. இன்னொன்று என்னது, நெட். நெட்டுனா என்னது, வலை. நெட் ஜன்னலுக்குள்ளால் வந்தான், நெட்டில் போட்டானா. அடுத்தது வெப். வெப்னா என்னது, சிலந்தி. மாட்டிக்கிட்டோமா, நெட்டில் மாட்டி, இப்போ வெப்பில் மாட்டிட்டோம். வேற கிளவுட். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி எங்கே இருக்கிறான், வான மண்டலங்கள், கிளவுட். இதுக்கு இன்னொரு பேர் கிளவுட் இருக்குல்ல. வேற என்ன, வேறு இது இருக்க புதுசா? இதே போதுங்க, இதுக்கு வேற என்ன தச்சிக்க வேண்டி கிடக்குது? என்னதான் இன்னைக்கு சின்ன குழந்தை கூட என்ன செய்யுது, ஃபோனை தான் கேட்குது. இதுக்கு அடிமை ஆயிட்டோம். அடிமைனா நம்ம இப்போ என்ன செய்யலான்னா, இதுக்கு ஒரு இதுக்கு தனியாக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா, இது இப்போ இதோட பேச முடியாது. ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அல்லவா? அப்போது நம்ம இதில் கேட்கிறவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தனியாக கேளுங்க. என்கிட்டலாம் 2-3 பேர் வந்து கேட்டாங்க, இந்த பிரசங்கத்தை கேட்கலாமா, அந்த பிரசங்கத்தை கேட்கலாமா? கேட்கணும். இந்த பாட்டு கேட்கலாமா, அந்த பாட்டை கேட்கலாமா? ஏன்னா நிறைய வருது. எது சரி எது பிழைன்னு உங்களுக்கு தெரியாமல் போச்சு தானே. ஏன்னா நாங்கள் வந்து ஒருத்தரும் பெரிய ஜீவன் என்னது பெரிய ஞான பழம் கிடையாது. எத்தனை பேருங்க ஞான பழம் இருக்கீங்க? இல்லை நான் கரெக்டாக அன்னப்பறவை போல பாலை குடிப்பேன், தண்ணீரை பிரித்து விடுவேன். நான் அந்த படத்தை பார்ப்பேன், நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் விட்டுருவேன். நானே பார்த்துருக்கேன். சில நேரம் எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு பாட்டோ அல்லது ஏதாவது நமக்கு அது தேவைப்படாத ஒரு இது வந்திருக்கும், கேட்டுருந்துருப்போம் எங்கேயாவது வர நேரத்தில். அது மட்டும் தொனிச்சுக்கிட்டே இருக்கும். நானும் யோசிப்பேன், எந்த அளவுக்கு இது அப்படி எடுத்து நான் கவனிக்காவிட்டாலும் என்னோட சப்கான்ஷியஸ் என்ன செய்யுது, அதை அப்படி எடுத்து உள்ளே கொண்டாந்து வச்சுக்கிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய கான்ஷியஸ் என்ன செய்யுது, இந்த பூமியை பார்த்துட்டே இருக்கு. அதனால தான் என்னுடைய மனக்கண்கள் திறக்கணும். எதை நான் கேட்குறேன், எதை நான் பார்க்குறேன், இது தேவையா, இது தேவையில்லையா? ஏன்னா இன்றைக்கி வந்து காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய துர் உபதேசங்கள் தேசத்துக்குள்ளே, அதுவும் இலங்கைக்குள்ளேயும் இருக்கிறனால நிறைய பேர் போராடிட்டுருக்குறாங்க. இந்த துர் உபதேசத்து நிமித்தமாக போராடிட்டு, இது சரியா சரியில்லையா, இது வேணுமா? நமக்கு பணம்ங்கிறது தேவை இல்லை. எல்லோரும் டிக்கெட் போட்டுட்டு தானே வந்தோம். யாராவது பஸ்ஸில் ஏறி சும்மா வந்தீங்களா? எல்லோரும் டிக்கெட், எல்லாருக்கும் பணங்கிறது தேவை. ஆனால் பணமே தான் எல்லான்ட்டு கிடையாது. சிலருக்கெல்லாம் பணம் இருக்குது, ஆனால் தூக்கம் இல்லை. பணம் இருக்குது,
செமிப்பாடு இல்லை, செமிக்காமல் இருக்குது, கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய வாங்கி சாப்பிடலாம், சாப்பிட முடியாது. அன்றைக்கி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. என்னென்னா ஒரு அம்மா வந்து விறகு பொறுக்கிக்கிட்டு விவசாயம் வேலை செஞ்சுட்டு ஓடுது. எதுக்கு தெரியுமா? குச்சி எலும்பு தோலுமா இருக்குது. அது ஓடுன்னு ஓடி வேலை செய்யுது. எதுக்குன்னா வயிற்றுக்காக. ஒருத்தர் ஓடுறான், எதுக்கு தெரியுமா? ஓவராக சாப்பிட்டு ஓடுறான். எதுக்குன்னா இந்த அம்மா மாதிரி மெலியணுங்கிறதுக்காக. இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. இந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்காக ஓடுது, அவன் தின்ன சாப்பாட்டு செமிக்கிறதுக்கு ஓடுறான். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்க அவங்கள மாதிரி ஆசைப்படுறாங்க, அவங்க இவங்கள மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அதனால் இன்னைய ஆசை அதுதான், நான் இவர்களைப் போல் ஆக வேண்டும், தேவர்களைப் போல் ஆவீர்கள். என்னது? எப்படி ஆசை நாங்கள் இருக்கிறதுக்கு? தேவர்களைப் போல. இன்றைக்கி நிறைய பேர் ஓடுறாங்க. எதுக்கு? நான் தேவர்களைப் போல இருப்பேன். நாங்கள் தேவர்களைப் போல அல்ல, இயேசுவின் சாயலாக இருப்போம். எப்போ தெரியுமா? இதை வாசிக்கும் பொழுது தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, மீடியாவில் என்ன கேட்குறீங்க? ஒரு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு 10 நாள் எப்போ எலெக்ஷன் முடிஞ்ச வந்ததில் அன்னைக்கு கேட்ட செய்தி தான். அது பேர் கேட்கல. ஏன் தெரியுமா? புழுகுன்னு புழுகுவான், அந்த புழுகை இன்னொருத்தர் எடுத்து புழுகுன்னு புழுகுவான், புழுகிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன தெரியுமா நினச்சேன்? ஒரு 10 நாள் கழித்து கேட்போம், முடிவு வரும் கரெக்டாக. நமக்கு என்ன தெரியுமா? என்னாச்சு அதுலேயே ஓடுவோம். எதில் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறோம், அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க. நாம் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் செய்யணும்னா பிரகாசம் உள்ள மனக்கண் வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போமா? ஒவ்வொரு பேரும் இதற்காக உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். எதுக்கு தெரியுமா? பகுத்தறிய வேண்டும், எது சரி எது பிழை என்று நான் அறிய வேண்டும். நான் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது பிள்ளைகள் அதை கேட்க வேண்டும், குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை கேட்க வேண்டும். அதற்கும் அவர்களுக்கு தேவை பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து எப்படி வளர்கிறாங்கன்னா, கார்ட்டூனில் வர்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் மாதிரி தான் வாழ ஆசைப்படுறாங்க. சின்ன பிள்ளைகளும் அப்படி தான். ஏன்னா நம்மளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். பிறந்த நாள்னா அந்த கார்ட்டூன் கேக் தான் வாங்கி கொடுக்குறோம், அந்த கார்ட்டூன் பேக் தான் வாங்கி கொடுக்குறோம், அந்த கார்ட்டூனில் வர பென்சில் தான் வாங்கி கொடுக்குறோம், அந்த கார்ட்டூன் வரல ஹேண்ட் பேக் தான் வாங்கி கொடுக்குறோம், அந்த கார்ட்டூன் வரல டிஷர்ட்டை தான் வாங்கி கொடுக்குறோம். அப்போ அந்த பிள்ளைக்கு இன்னும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நீ அது மாதிரி ஆகு. ஒரு சின்ன பிள்ளை ஏதோ ஒன்று கேட்டுச்சு, ஒரு நாள் கேட்டுச்சு, பரவாயில்ல. ஆனால் அடிக்ட்ங்கிறது தப்பு இல்லையா? எதுவுமே அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே.